வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவல் வச்சு ஒரு 3 வகையான ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் வகை தான் பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிடிக்கும். அதனால் இந்த அவலை வச்சு 3 வகையான ஒரு டிஷ் செய்கிறத பற்றி தான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் போட்டோம்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் நான் அவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ நைஸ் அவல் தான் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த 3 டிஷ் செய்கிறதுனால ஒரு 1/4 கிலோ அளவே எடுத்திருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நைஸ் அவல் தான், இந்த மாதிரி இருக்கிறதா நைஸ் அவல். இதிலே நல்லா தடிமனான கெட்டி அவல் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ராகி அவல் இருக்குது, திணை அவல் இருக்குது. இந்த மாதிரி எந்த அவலும் இதே மாதிரி மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டு கழுகணும், சரிங்களா? இந்த அவலை இந்த மாதிரி பிசைஞ்ச மாதிரி இந்த மாதிரி அலசி இந்த ஒரு தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிடுங்க. ஏன்னா இதில் ஏதாச்சும் டஸ்ட் இருந்தாலோ அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம இந்த மாதிரி கழுவி கீழே ஊற்றிடலாம். நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சிட்டேன். இதில் நம்ம சுத்தமான தண்ணி இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கெட்டி அவல்னால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த அவலை ஊற வைக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை மூடி போட்டு நம்ம ஊற வைக்கலாம், ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். இப்போது இது சூடானதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் வரமிளகாய் நான் ஒரு 2 விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் ஒரு கையளவு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம அவல் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த அவல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினதுனால கரெக்டாக தண்ணி அளவாக போயிருக்கு. இப்போது நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா சாதமாட்டம் நல்லா நசுங்கும். இந்த மாதிரி அவல் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அவலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாதி அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நல்லா அவல் ரெடியானா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நான் இதில் இருக்கக்கூடிய அவலில் பாதி அவல் எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அப்படியே தண்ணி மாட்டோம், தோசை மாவு மாட்டோம் போயிடும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வெங்காயம், இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த அவலை இதில் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது கரெக்டாக இருக்கும் நம்ம இது செய்கிறதுக்கு. இந்த மாதிரி அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற அவளையும் இதிலையே போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். அந்த வெங்காயம், இந்த அவல், இந்த உப்பு, இது எல்லாமே ஒன்றா கலக்கணும். பாருங்கள், நான் நல்லா இப்படி கலந்து விடுறேன். நீங்கள் கரண்டிலையும் கலக்கலாம், இல்லைன்னா கை வச்சும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போது நான் நல்லா கலந்து விட்டுட்டேன், எல்லாம் ஈவனாக கலந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு இட்லி தட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெடி பண்ண இட்லி தட்டில் இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் பால் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நீங்கள் கொழுக்கட்டை சைஸில்
கூட உங்களுக்கு விருப்பம்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். ஒரு வித்தியாசமாக இருக்கும்போது ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சிருங்க. இந்த மாதிரி பால்ஸாக பிடிக்கும்போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கைகளில் நமக்கு இந்த மாதிரி ஒட்டும் இல்லைங்களா, அடுத்தடுத்து நம்ம பால்ஸ் பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நல்லா கையை கழுவிட்டு இந்த மாதிரி கைகளில் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கோங்க. கை ஈரம் இல்லாமல் எண்ணெய் வந்து தடவிட்டு இந்த மாதிரி பால் பிடிங்க. உங்களுக்கு கைகளில் ஒட்டாது. ரொம்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பால் பிடிக்க வந்துடும். பால் பிடிச்சி நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தட்டளவு பால் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அப்படி எடுத்தோம்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு, இட்லி சட்டி அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது இப்போ நம்ம பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்துக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை டிஃபனாக கூட இதை வந்து கார சட்னி இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இதே கொழுக்கட்டையை வச்சு நம்ம எப்படி வந்து அடுத்த டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டிஷ்ஷு. 2வது டிஷ்ஷு